ஹலோ கைஸ், ஜிமெயில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது, அப்புறம் அந்த பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணது எப்படி கொஞ்ச நாளுக்குள்ளேயே அதை ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்கள் மெயிலை லாகின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அது எப்படி பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறதுன்றத பார்ப்போம். உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இது உங்களோட பர்சனல் மெயில் ஐடி, அஃபிஷியல் மெயில் ஐடி ட்ரை பண்ணாதீங்க. வேறு எதனா ஒரு டெம்பரரியாக வச்சுருப்பீங்களா, இன்னொரு செகண்டரி மெயில் ஐடி, அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, மெயில் ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போது அதில் இங்கே அக்கௌண்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் திரும்பி வேணா ஃபார்வர்ட் பண்ணுறேன். இதில் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்துக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கூகுள் அக்கௌண்ட்டில் டேட்டா அண்டு பர்சனலைசேஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே அது இருக்கு பாருங்கள், டெலீட் சர்வீஸ் ஆர் யுவர் அக்கௌண்ட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அது இருக்கு பாருங்கள், டெலீட் யுவர் கூகுள் அக்கௌண்ட். இப்போ இதை கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். இதுக்கு ஒரு மறுபடியும் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மாதிரி பாஸ்வேர்ட் கேட்கும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. கொடுத்து சைன்இன் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த பெர்மனெண்ட்டு டெலீட் பண்ணக்கூடிய அந்த இதுக்கு போயிடும், ஸ்க்ரீனுக்கு. ரெண்டுத்தையும் அக்செப்ட் கொடுத்துட்டு டெலீட் கொடுத்துட வேண்டியதான். இந்த டெஸ்டிங்கை உங்களோட பர்சனல் மெயில் ஐடியில் ட்ரை பண்ணாதீங்க. செகண்டரியாக மெயில் ஐடி எதனா ஒன்று வச்சுருப்பீங்களா, அதில் ட்ரை பண்ணுங்கள். கொடுத்துட்டு டெலீட் கொடுத்தோம்னா உங்களோட அக்கௌண்ட்டை பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். ஒரு வாட்டி மேலே இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிளியராக படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். யுவர் கூகுள் அக்கௌண்ட் அண்ட் ஆல் த டேட்டா have been டெலீட் ஆகிடுச்சு. ஆனால் இதை கொஞ்ச நாள், குறிப்பிட்ட நாள் இருக்குது, டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு தாண்டி போச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ரெக்கவர் பண்ண முடியாது. இப்போ நம்ம ரெக்கவர் பண்ணுறது எப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இப்போ நான் மறுபடியும் அந்த ஜிமெயில் லாகின் பண்ணுறேன். அந்த மெயில் ஐடியை போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இது பாஸ்வேர்ட் ஷோ ஆகலை, ரெக்கவரி மோடுக்கு வருதுன்னா அந்த அக்கௌண்ட் பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடுச்சு, அதை ரெக்கவர் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். இது நீங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மெயில் ஐடி போட்டிங்கன்னா இந்த அக்கௌண்ட்டே இல்லைன்னு ஷோ ஆகிடும். இப்போ நம்ம இப்போ தான் டெலீட் பண்ணணுன்றதுனால டேரெக்டாக ரெக்கவர் யுவர் கூகுள் அக்கௌண்ட்ன்ற பேஜுக்கு போகுது. இப்போ இதை நம்ம இந்த மெயில் ஐடி கொடுத்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. லாஸ்ட்டாக நீங்கள் பாஸ்வேர்டு டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருப்பீங்களா அந்த அக்கௌண்ட்டுக்கு, இந்த அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டை கொடுங்க. அடுத்த ஸ்டெப்பில் லாஸ்ட்டாக டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருப்பீங்களா மெயில் ஐடிக்கு, அந்த மெயில் ஐடிக்கு அந்த பாஸ்வேர்டை கொடுங்க. கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. அதான் கண்டினியூ கொடுங்க.
அவ்வளோதான், நம்ம டெலீட் பண்ண நம்மளோட மெயில் ஐடியை மறுபடியும் ரெக்கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது வந்து குறிப்பிட்ட டைம் தான், எத்தனை டேஸ்ன்னு எனக்கு தெரியல. நான் வேணா அதை வந்து ஃப்யூச்சரில் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே மென்ஷன் பண்ணுறேன். குறிப்பிட்ட டைமு டேட்டை தாண்டி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதை ரெக்கவர் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.